ரசிக்க வந்திருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஐயா அவர்கள் உரையாற்ற வருகின்றார்கள். முன்னை மொழி, முதல் மொழி, முன்னை மொழி, முதல் மொழி, பின்னை மொழிகள் அத்தனையும் அன்னை மொழியாக்கிய தந்தை மொழி தமிழுக்கு என் வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கிற மொழிகளிலே ஏறத்தாழ 6000 மொழிகளுக்கு மேலே இருந்த உலகம் இன்றைக்கு வெறும் 665 மொழிகள் என்று அனைத்து நாடுகள் பேரவையினுடைய ஒரு பதிவு இருக்கிறது. அந்த வகையில் நார்வே தொட்டு கட்டி இன்றைக்கு நானிலத்தில் வாழக்கூடிய மொழிகள் அந்த 665 மொழிகளிலும் ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்கள் நிகழ்ச்சி ஆய்வுக்கு பிறகு கண்டு உணர்ந்து சொன்ன பதிவு செய்த ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை, மொழியாளர் பாவாணரை போன்றவர்கள் உறுதி செய்து உரைத்த உண்மை, உலக மொழிகளில் ஏறத்தாழ 60 விழுக்காடு சொற்களை தந்தது தமிழ் என்கிற காரணத்தினாலே தந்தை மொழி தமிழ் என்று நான் தந்தவன் தான் தந்தை, தா என்று பெற்றவள் தாய். உலகத்தில் எந்த மொழியிலையும் இந்த அழகு இல்லை. அதனால தந்தவர்கள் தமிழர்களுக்கு தந்துதான் பழக்கம். இது நான் தனியா வியந்து சொல்லக்கூடிய ஒன்றில்லை. உலகத்திலே இனங்களுடைய வரலாற்றை தெரிந்த பெருமக்கள் தமிழ் இனத்தினுடைய ஒரு ஆகப்பெரும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக கருதுந்து உலகத்திற்கு தமிழர்கள் வழங்கிய கொடை. அதனாலதான் பாரதி அன்றைக்கே பாடுகிற பொழுது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாக்குகள் தந்த தமிழ்நாடு. எப்பவுமே நம்ம ஊருக்கு கொடுக்கிறது பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கிறது இல்லை. விரிந்த பார்வையுடைய தமிழர்கள் எதை தந்தாலும் உலகத்திற்காக தருகிறார். அந்த வகையில் தமிழ் தந்தை மொழி என தந்தையர் நாடு பேச்சிலேன்னு இங்கிருந்தா பாடினாங்க. அந்த வகையில் தந்தை மொழி தமிழுக்கு என் வாழ்க்கை. இது செக்கு மாடு மாதிரி போன தடத்துல போகிற பழக்கம் எனக்கு இல்லை. ஏன்னா அதுதான் அப்படியே சுற்றி வந்து அதே சுற்றுப்பாதையில இருக்கு. நான் என்னுடைய பெருமையாக சொல்லல, ஒரு நல்ல படைப்பாளருக்கு அழகு எச்சில் வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவதில்லை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், பயன்படுத்தியதையே பயன்படுத்தி நம்முடைய பாதையில் சொன்னதை போல தூது பார்த்து ஒரு தூது, உலா பார்த்து ஒரு உலா, பரணி பார்த்து ஒரு பரணி, இப்படி தமிழர்கள் ஒரு செக்கு மாற்றுத்தனத்துக்கு உட்பட்டவர்களாக போய்விட்டார். அந்த 2 பேர் தான் ஒரு பெரும் புரட்சி செய்து உடைத்தவர்கள். அந்த 2 பேரும் இந்த புதுச்சேரி மண்ணுக்கு உரியவர்களாக வாழ்ந்தவர்களாக இருக்கிறார். இதை நான் இங்க வந்து பேசுறதுனால சொல்ற விஷயம் இல்லை. ஏன்னா நான் இங்க தேர்தல் நிக்க போறேன், அப்படி எதுவும் இல்லை. எந்த இடத்துக்கு போய் நின்று சொல்லக்கூடியவன் தான் நான், நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் அந்த வரிசை இன்றைக்கு கவியரசனுடைய பிறந்த நாளில் கலந்து கொண்டு காலையில் கவியரசரின் அர்த்தமுள்ள இந்து மதம்னு வேலூரில் நம்முடைய வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் பயின்ற கல்லூரி, அவருடைய பிள்ளை செல்வம் பயின்ற கல்லூரி, ஏன் அவருடைய பிள்ளைகள் ஒருத்தர் பாக்கி எல்லாரும் பயின்ற கல்லூரி, அது ஒரு கிறிஸ்துவ கல்லூரி. அந்த கிறிஸ்துவ கல்லூரியில் கவியரசரின் அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றி அப்துல் காதர் பேசி வந்தோம்.
தமிழர்களுடைய உண்மையான அடையாளம். காரணம் நான் ஐயா ராதாகிருஷ்ணனுடைய மாணவன். அப்படி சொல்லிக் கொள்வது பெருமை என்று கருதவில்லை. இன்னும் அவர்தான் குரு. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால் அன்பிற்குரியவர்களே, அவர் மாதிரி ஒரு ஆசிரியரை பார்க்க முடியாது. ஐயா அவரை குறிப்பிட்டு சொன்ன காரணத்தினாலே என்னால் அதை தவிர்த்துவிட முடியாது. நிலத்தை நிராகரித்து கொண்டு எந்த நதியும் நடக்க முடியாது. அந்த வகையில் ஐயா அவர்களை நிலைப்படுத்திய காரணத்தால் சொல்கிறேன். எதையும் வாங்கி விற்கிற வேலை அவருடைய வேலை இல்லை. ஒருத்தர் உற்பத்தி பண்ணி கொடுப்பான், அவன்கிட்ட வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிற வேலை தான் மேடையில நிறைய நடக்குது. ஐயா ஒரு இடத்துல நாங்கள் பெற்ற அந்த உணர்வுனா, நான் உற்பத்தியாளராக இதுவரைக்கும் இருப்பதற்கு காரணம் வாங்கி விற்கிற வேலையை எந்த நாளிலும் நான் செய்ததில்லை. இதற்கு காரணம் ஐயா அவரிடத்தில் நான் பெற்ற தமிழ், அவரிடத்தில் கற்ற தமிழ் என்றைக்கு விற்ற தமிழாக இருந்ததே இல்லை என்று நான் கூறுகிறேன். அந்த வகையில் நம்முடைய கவியரசனுடைய பிறந்தநாள் விழாவை காலையில் அங்கே பேசிவிட்டு, ஆனால் முதல் ஒப்புதல் நம்முடைய முத்தையாளர் கேட்டார். அது மாலை நிகழ்ச்சி என்று அதற்கு பிறகு அவர்கள் அமைத்தார்கள். புதுச்சேரியில் மாலை நிகழ்ச்சி என்று அழைத்த காரணத்தால் கால நிகழ்ச்சியில நான் அங்கே கலந்து கொண்டேன். அதற்கு கூட புதுச்சேரி தான் காரணம். இல்லாட்டினா மாலையில் அவர்கள் வைத்திருந்து மாலையில் தான் நான் நடக்கிறேன். ஒரு நாள் நடக்குது இருந்தாலும் என்னுடைய பங்கு மாலையில் என்று அழைத்திருந்தால் அதையும் தீர்மானித்தது புதுச்சேரி தான். அதுவும் கவியரசர் விழா என்ற காரணத்தினால் அந்த அனுமதி இருந்தது. மகிழ்ச்சி. இந்த தமிழ்ச்சங்க நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பு என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அடக்கிய கூடுவதற்குமான காரணம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இங்க எந்த முகம் எனக்கு தெரியாத முகம், புதிய முகமாக நான் எதையும் பார்க்கவில்லை. எந்த காரணம் சொல்லி சொன்னார், இலக்கியத்தை அதற்குரிய கண்ணியத்தோடு கேட்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? புதுச்சேரியில் தான் இருக்கிறார். ஒரு சடங்குக்காக கூப்பிட்டுருக்காங்க, வந்து உட்கார்ந்துட்டு போவோம், கலந்து கொண்டு போவோம். எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து, நான் மாணவனாக பயின்ற காலத்தில் இருந்து பாவேந்தர்களுக்கு கொண்ட ஈடுபாடு காரணமாக இந்த மண்ணின் மீது ஒரு மரியாதை வந்தது. அந்த வகையில் புதுச்சேரியில் ஒரு தமிழ்ச்சங்கம், நான் பொதுவாக தமிழ்ச்சங்கத்தை கடலில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிறத பார்த்து வியப்படுகிறேன். எனக்கு கடலுக்கு நெடுநாள் கோபம் இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்று சொன்னால், நானே ஒரு முறை குறிப்பிட்டு சொன்னேன், பொதுவாக கடலுக்குள் சென்று சங்கு எடுத்து சங்கம் எடுத்து கொண்டு வருவார்கள். ஆனால் தமிழர்கள் வரலாறு, தலைகீழ் வரலாறு, கடலே வந்து சங்கத்தை எடுத்துக்கொண்டு சென்ற வரலாறு தமிழர்களுடைய வரலாறு. அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், 2 சங்கங்களை நாம் இழந்து விட்டோம். அதற்கு காரணம் கடல் தான். அதனாலே மாணவர்கள் தான் கடலே நீ வாழ்க்கை என்று சொல்றாங்க. ஏன்னா அதுவும் இருந்துச்சுன்னா இன்னும் மற்றவையும் சிலபஸ்ல சேர்த்து அதையும் படிக்க வைத்திருப்பார்களோ என்று பாரம் கருதி கடலை மாணவர்கள் வாழ்த்துகிறார்களோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. நான் இங்கே இது ஒரு நேரம் ஆகிவிட்டிருக்கிறது என்கிற சூழ்நிலையை கருத்திலே கொண்டு நான் இந்த முறையை மிக ஒரு செறிவான முறையாக நான் வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா உலகம் அப்படி ஆகிவிட்டது. ஒரு விரிந்து பரந்த திடத்திலே போய் கால்பந்து விளையாடுகிற காலம் போய் இன்றைக்கு கைபேசியும் விரல்களால் கால்பந்து விளையாடுகிறார்.
எவ்வளவு தரகிட போயிடுச்சுப்பாரு. காலால் விளையாடுவதுதான் கால்பந்து. கால்பந்தையே கையால் விளையாடி கொண்டிருக்கிறார். கால்பந்துல விதி என்ன விதி? கால்பந்து விளையாட்டுத்திறகு கால்பந்திலே நீங்கள் பங்கெடுத்து விளையாடுகிறீர்கள். வந்த கையால் தொட்டால் போன் 3 தடவை தொடர்ந்து பந்தை நீங்கள் கையால் தொட்டால் ரெட் கார்டு கொடுத்து சிவப்பட்டை கொடுத்து வெளியே அனுப்பி விடுவாங்க. காலால் தான் உதைக்க வேண்டும், அது கால்பந்து. ஆனால் அதை கைகளால் இன்றைக்கு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். எவ்வளவு காலம் தரகீழாக போய்விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் ஒரு கவியரசனுடைய பிறந்த நாளை புதுச்சேரி தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ் சங்கம் மிக கவனமாக அவருடைய பிறந்த நாள் மையப்படுத்தி இலக்கிய படைப்பாளர்களை ஊக்குவித்து இலக்கிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு கலந்து கொண்டு பேசுகிற வாய்ப்பு கிடைத்து சென்ற ஆண்டும் நான் 10 கூட்டத்திலே பேசினேன். நண்பர்கள் நிறைய பேர் அதற்கு வந்திருந்தார்கள். தம்பி இழப்போ அவர்களுடைய பேராசிரியர்கள் வந்திருந்தார்கள், முப்பா வந்திருந்தார்கள். அதனால் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு நிகழ்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கவியர்கள் பாடிய ஒரு கவிஞர் கூட குறிப்பிட்டார். செட்டிநாட்டில் பிறந்தவர் என் தம்பி மோகன்தாஸ் கூட குறிப்பிட்டார். அது வட்டி வளர்க்கும் செட்டிநாட்டில் பிறந்தவர். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எங்கே யார் பிறந்தார் என்பதை வைத்துக் கொண்டு சிறப்பு அமைவதில்லை. ஆனால் அவர் காரைக்குடியில் சிறுகூடப்பட்டியில் பிறந்த அவரை வட்டி அதிகமாக புலங்குகிற ஒரு இடத்தில் பிறந்த அசல் கவிஞன். சுருக்கமா சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். இந்த ஒரிஜினாலிட்டி ஐயா பேராசிரியர் நம்முடைய ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு ஒரிஜினாலிட்டி தான். அவர் மற்ற விஷயத்தை எடுத்து பேசுறது அவரே பேசுவார். அந்த மாதிரியான அடுத்த திருத்தமான ஒரு தைரியமான புலவை வேற யார் எடுத்தும் பார்க்க முடியாது. கம்பன்கிடம் ஒரு வழக்காடு ஒன்று நடந்துகிறது. ஒரு பக்கம் ஆசா ஞானசம்பந்தம் ஒரு அணியினுடைய தலைவர், ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒரு அணியினுடைய தலைவர். ஒரு பக்கம் பெரும்புலவர் பா நமச்சிவாயும் அணியில் பேசுகிறார். ஒரு பக்கம் சாரம பாப்பியாக அந்த அணியிலே பேசுகிறார். ஒரு பக்கம் அறிவுரை பேசுகிறார். என்னுடைய ஆசான் பேராசிரியர் சத்யசிவன். அப்ப அந்த பட்டிமன்றத்துடைய கிடம் பாருங்க. யார்? நீதிபதி மூணு இஸ்மாயில் அந்த பட்டிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறார். அப்ப அவர் சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர். ஐயா பேச ஆரம்பிக்கிறார். ராதாகிருஷ்ண பேச ஆரம்பிக்கிற பொழுது அந்த பேச்சை தடுத்து நீதிபதி மூணு இஸ்மாயில் சொல்கிறார், ராதாகிருஷ்ணன் இத போன வருஷம் சொல்லிருக்கீங்க, நீ போன வருஷம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு பதிவில் இருக்கு. காட்சி பதிவு பதிவு இருக்கு. சொல்லுகிறார், அதுக்கு மேல சொல்றேன். போன வருஷம் நீ அதை கேட்டுட்ட, அதுக்கு மேல சொல்றேன். அது வார்த்தை இல்லை. டே இஸ்மாயில், மை லார்ட், இதான் ஒரு நீதிபதி. இப்போ நீதிபதியாக சிட்டிங் ஜட்ஜாக சீஃப் ஜஸ்டிஸ் டே இஸ்மாயில் போன்ற நீதிபதிக்கு ஒரு தமிழ் அறிஞருக்கு அந்த துணிச்சலும் தகுதியும் இருக்கிறது என்று நீதி ஒத்துக்கொள்ளும். டே இஸ்மாயில், அதுக்கு மேல சொல்றேன் அப்படின்னு இந்த பட்டாபிஷேக பாட்டுல போன ஆண்டு சொன்னது இது, அதற்கு முந்தைய ஆண்டு சொன்னது இது, அதற்கு முந்தைய ஆண்டு சொன்னது இது, இந்த ஆண்டு இதை சொல்றது. இது எவ்வளவு அசாத்தியமான
பர்சனாலிட்டி வார், ஒரு சிந்தனை பந்தயம் நடக்க. இதை கண்கூடாக பார்த்துவிட்டு எதையும் ஒரிஜினலா அசலா சிந்தித்து சொல்லுங்க. என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை, என கவியரசருக்கு கப்பம் கட்டுவதற்காக நான் கொண்டு வந்திருக்கிற கவிதை இதுதான். எனக்கு நிலவை பிடிக்காது, எனக்கு நிலவை பிடிக்காது. நிலவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பார்களா? இல்லையா? அந்த நிலாவுத்தானே கையில் இருந்துச்சு. இருக்கிறாங்க ராஜாட்டிக்காக, ராஜாட்டிக்காக நிலாவே கொஞ்சம் அமைக்கி ஆளாவே கொஞ்சம் அமுக்குனா என்ன ஆகும்? அதனாலதான் அது வானத்தில் இருக்கிறது என்று தெரியும். அப்ப அதே மாதிரியான ஒரு எண்ணம், எனக்கு நிலாவை பிடிக்காது, மின்மினியைத்தான் பிடிக்கும். எனக்கு நிலாவை பிடிக்காது, மின்மினியைத்தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? நிலா சூரியன் வழங்கக்கூடிய இரவல் ஒளியில் அது பிரகாசிக்கிறது. சின்ன ஒளி என்றாலும் அசல் ஒளியில் விண்வெளி சுடர் வீசுகிறது. ஒளி சிரிப்புதான், ஆனா ஒரிஜினல். ஆனால் நிலவு அது சூரியன்ல இருந்து பிச்சை வாங்கித்தான். முதல்ல நிலவு இடம்பெறையாமல் அது வெளிச்ச திருவோடு ஒரு பிச்சை பாத்திரம், அதுல சூரியனுடைய ஒளியை வாங்கி ஒரு இரவல் பிரகாசம், அப்படி சொல்லக்கூடாது, ஒரு செயற்பிரகாசம், செயற்கையான ஒரு வெளிச்சம் இருக்கிறது தவிர இயற்கையான வெளிச்சம் இல்லை. நான் கருதி பார்ப்பது, படிப்பு அறிவு பெறுகிற பொழுது இந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். எங்க பேராசிரியர் நிரம்ப படித்தவர்கள், ஆங்கில இலக்கியம் அறவே தெரியாது. அவருக்கு கிடைத்த தமிழ் இலக்கிய பரப்பு ஆழங்கால் கொண்டு ஒரு கோலம் போடுவதற்கு புள்ளியை வைத்து மற்ற அறிஞர் பெருமக்கள் கோலம் போடுவார்கள். எங்கள் ஆசானை போன்றவர்கள் பாவேந்தரை போல, பாரதியை போல, கண்ணதாசனை போன்ற அந்த அசல் படைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் புள்ளி வைத்து கோலம் போடுவது மற்ற படைப்பாளர்கள் வேலையாக இருக்கும். அசல் படைப்பாளர்கள் அந்த புள்ளியை தூக்கிட்டு உள்ள போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் எந்த மேடையிலும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த படைப்பாளனுக்கு அவன் என்ன சொல்ல போறாங்கிறது தெரியும். ஒரிஜினலா எழுதி வச்சுட்டு வாங்க. கண்ணதாசனிடத்திலே ஒரு நேர்முக தேர்வு நடக்கிறது. நேர்முக தேர்வு பத்திரிகை மாதிரி ஒரு பேட்டி, நண்பர்களாக சேர்ந்து 2 பேரும் பேச வைக்கிறார்கள். அவர் ஆத்திகத்திலே இருந்து ஆத்திகத்துக்கு வந்தவர். நம்ம தீவிரமான பக்தரா மாறிட்டார். அதை கிண்டல் செய்வதற்காக இவரோடு சக பகுத்தறிவாளராக இருந்த நண்பர் சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பத்தி பேசுறீங்க, நம்பிக்கையை பத்தி பேசுறீங்க. கண்ணாசன் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, சொர்க்கத்துல ஃபில்டர் மில்ஸ் சிகரெட் கிடைக்குமா? எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி. சொர்க்கத்துல ஃபில்டர் மில்ஸ் சிகரெட் கிடைக்குமா? ஃபில்டர் மில்ஸ் இல்ல, 555 சிகரெட், அது வெளிநாட்டுல உள்ளது, அதுவும் கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கேட்கிறவர் கிண்டல் பண்றதுக்காக கேட்கிறாரு. இவன் தமிழ் உள்ளே இருக்குதுங்கிறதுனால, உப்பு போட்ட பொருள் இருக்குதுங்கிறதுனால என்ன பதில் சொல்றாருன்னா, ஃபில்டர் மில்ஸ் சிகரெட் இல்ல, 555 சிகரெட் கிடைக்கும். ஏன்னா இவன் குறைக்கக்கூடியவர் தான். ஆனால் நீ நெருப்புக்கு நரகத்திற்கு போகணும். நெருப்புக்கு எங்க போகணும்? நரகத்திற்கு. இந்த பதில வேற யாரு? கவியரசர் மட்டுமே தான் சொல்ல முடியும். வேற யார் சொல்ல முடியாது. அந்த சூடு சொரணை இருக்கு. யார் எந்த நோக்கத்தில் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிந்து சிகரெட் கூட கிடைக்கும். ஆனா உள்ளபடி நெருப்புக்கு நீ நரகம். அப்ப நீ போக வேண்டிய இடம் எது அப்படிங்கிறது சொல்வதை போல அது அமைந்தது. அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அவர் கவியரசு,
கவியரசு விழாவை கௌரவப்படுத்தணும்னா ஒரு கவி சக்கரவர்த்தி தான் வரணும். அதான் அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு சமூக வரலாறு இருக்கு. நீங்க பழைய இசை கலைஞர்கள், நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய இசை கலைஞர்கள் மேல் கூட்டு போடக்கூடாது என்பது ஒரு காரணம். மேல் கூட்டு போடுவது என்பது மேல் ஜாதிக்குரியது. திராவிட இயக்கங்கள் அந்த விடுதலை இயக்கங்கள் இந்த மண்ணில சாதித்திருக்கிற சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, இடுப்பிலே கட்டப்பட்ட துண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீதி கட்சியை போன்ற கட்சிகள் இடுப்பில் கட்டப்பட்ட அடிமையின் சின்னமான துண்டுகளை கட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தன. திராவிட இயக்கம் அதனை தலைப்பாகையாக மாற்றி துண்டுல அவ்வளவு முன்னரசியல் இல்லை. அப்ப மேல் துண்டு போடுகிற பழக்கம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா திருவிழாக்கூர் சமஸ்தானத்துல மாறு மறைக்கும் ஸ்தானம் அப்படின்னு ஒரு போராட்டம் இல்லையா? கீழ் ஜாதி பெண்கள் இவர்களால் வகைப்படுத்தப்பட்ட பெண்கள் மாறுக்கு மேல ஆட போடக்கூடாது, போடுவதற்கு தனி வரிகள், மாறு வரினே பேரு. இல்லாட்டினா மேலாடை இல்லாமல் தான் இருக்க வேண்டும். மேலாடை என்பது ஒரு கௌரவத்தின் அடையாளம், ஒரு உயர்வுடைய அந்தஸ்தின் அடையாளம், ஒரு மேல்மட்ட சமூகத்துடைய அடையாளம் என்று கருதப்பட்ட காரணத்தினால இசைக்கருவிகளை வாசிக்கிற கவிஞர்களுக்கு, அந்த கலைஞர்களுக்கு மேல் கொண்டு போடுகிற அமைப்பு இல்லை. இது உடைக்க வேண்டிய காரணத்தினால்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தோளிலே துண்டு போட்டார். எல்லாரும் போடுங்க என்று சொன்னார். ஒரு கைத்தறியாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற காரணத்தில் இந்த துண்டுல இவ்வளவு வரலாறு இருக்கிறது. இப்ப அரசியல் துண்டு போடுவதிலே போய்விட்டது. அதை நாம் மறுப்பதற்கு அந்த மாதிரி ஒரு காலகுச்சி அருணாசன் அவர் தோழி வாரிச்சாருன்னா அப்படி நாகஸ்வர சக்கரவர்த்தி அவர் வாசிக்கிற பொழுது அண்ணாமலை செட்டியார் தமிழிசைக்காக இயக்கம் நடத்தியவர். அண்ணாமலை செட்டியார் வீட்டுக்கு திருமணத்தில் வாசிக்க வருகிறார். தோல்ல துண்டு போடக்கூடிய பழக்கம். அப்ப அண்ணாமலை செட்டியார் நாதஸ்வர சக்கரவர்த்தி அவருக்கு அந்த திருமணத்தில் வாசிக்க வந்துள்ள தமிழ் படைப்பு வரலாற்று, தமிழ் வரலாற்று, தமிழ் மானுடைய வரலாற்றில் ஒரு கலைஞருக்கு முதலாக அண்ணாமலை செட்டியார் தான் காரைக்குடி அருணாசலத்துக்கு பேரிலே ஒரு பொன்னாடையை போட்டுகிறார். ஒரு துண்டு போடுகிறார். அவரு அப்படியே நடுங்கி போறார். அவர் நடுங்கி போகிறார், மறுக்க பார்க்கிறார். ஆனா ஒரு பெரிய மனுஷன் போடுறாரு, அந்த கைகளால் தடுக்கிறார். ஏதோ ஒரு காரணம் இவர் போடுகிறார் என்றாலும் கூட, ஐயா இது வழக்கம் இல்லையா, இது பழக்கம் இல்லையா, போடக்கூடாது அப்படின்னு சொல்லல. இந்த வழக்கம் இல்லையா, பழக்கம் இல்லையா, கையை வச்சு தடுக்கிறார். அண்ணாமலை செட்டியார் சொன்னார், ஏப்பா தடுக்கல, எனக்கு போய் போட இல்லையா, நான் செட்டிநாட்டு அரசர் தான், நீ நாகஸ்வர சக்கரவர்த்தி என்ற காரணத்தால் நான் போடுவதில்லை, நீ தான் போடுவது பழக்கம். அதனாலதான் சொன்னேன், அந்த செட்டிநாட்டு அரசர்கள் உறங்கிய பூமியில் இவன் அசல் கவிஞனாக இருந்தார் என்கிற காரணத்தினால எந்த அளவுக்கு கவியரசனுடைய எழுத்துக்களுக்கு வலிமை இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் அவரை அரசவை கவிஞராக ஆக்கினார். நான் கவியரசத்தையே கேட்டேன், என்ன நீங்க உங்களுக்கு போய் அரசவை கவிஞர் கொடுத்தாங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆஸ்தான கவிஞர்கள், ஒரு அரசர்கள் அரசாட்சி நடத்தக்கூடிய ஆட்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய அரசவை கவிஞர் அந்த பட்டம் கொடுத்து, வாகனம் கொடுத்து, பரிசு கொடுத்து, இது நடந்ததே எப்படின்னு கேட்ட. அது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்த அந்த அரச வைர காரணத்தால் அரசவை கவிஞனாக ஆகிவிட்டு யாருக்கு சொல்லுங்க, அரச வைரவனா இருந்த
வெறும் அறுசுவை கவிஞன் இல்லை, அந்த தன்மானம் என்றைக்கு அது விடாது. என்னுடைய உரை கூட நீங்க யூடியூப்ல பார்த்திருக்கலாம், எங்கேயோ பேசி இருக்கிற ரொம்ப நாள் முன்னாடி பேசுனது. உத்தரவுடைய கலைஞர் அவர்கள் அண்ணா கவியரங்கத்துக்கு கவியரசு கண்ணதாசனை கூப்பிட்டு முதலமைச்சராக தலைவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் ரொம்ப தயக்கத்திற்கு பிறகு நண்பர் அடைக்கிறாரே வந்தார். முதல்ல பாட வந்தது புலம்புட்டார். அவருக்கு கண்ணதாசனை பிடிக்காது, கோபம். என்ன காரணம்னா அண்ணாவை பத்தி மோசமா ஒரு பாட்டு எழுதினார். தொகுப்புல நீங்க பார்க்க அண்ணாவை பத்தி ஒரு மோசமா திட்டி ஒரு கோபத்துல ஒரு பாட்டு எழுதிட்டார். கண்ணதாசன மாதிரி யாரும் அவ்வளவு பாராட்ட முடியாது. தூக்குறது வாழலாத தூக்குறது, போடுறது இடுப்பு முடிகிற அளவுக்கு போட்டு அவ்வளவுதான். புலம்புட்டார். இவர் ஒத்துக்கிட்டு வந்தது பெருசு, நண்பர் கூட்டாக வந்தாச்சு. ஆனா அண்ணாவை பத்தி எழுதுன வழிதான் இவருக்கு ஞாபகம் இல்லையாரு புலவருக்கு கவியரங்க தொடக்கத்தையே கண்ணதாசன் சிம்மாசனம் மாதிரி அந்த நாற்காலியில கவியரங்கின் தலைவரா அறிவாலயத்தை உட்கார்ந்துக்க, முதலமைச்சர் கரையில் எழுதாம உட்கார்ந்துக்க. அறுக்கத்தான் வேண்டும் ஒரு நாள் யாரு கண்ணதாசன் உட்கார வச்சுட்டு கையை காட்டி கண்ணதாசனை பார்த்து புலவர்ப்பார். அறுக்கத்தான் வேண்டும் நாவை என் அண்ணாவை புண்ணாக்கும் உன்னாவை அறுக்கத்தான் வேண்டும். கோவிச்சு கவியரசு உள்ள போயிட்டார். எல்லாம் அரங்கம் கூட ஆள் இருக்கும். முதலமைச்சர் எதிர்த்தாப்புக்காக ஏற்பாடே முன்னோட முதலமைச்சர் தான், கலைஞர் தான். கலைஞர் கீழிருந்து ஓடி போய் அறைக்குள்ளே சென்று அவருக்கு வேட்பு ஊற்றி போச்சு. பொதுவா கவியரங்கத்துக்கு தலைவரை வாழ்த்துதான் பாடுவார். இல்லாத ஆரம்பிக்கிறவங்க அறுக்கத்தான் வேண்டும். உடனே உறவு தட்டு போல, ஏன்னா அந்த உறவு அப்படிதான் பாடுங்கிறது தெரியும். இருந்தாலும் ஒரு சபை நாகரிகம் வேண்டாமா? அங்க போல கண்ணதாசனுக்கு போய் அரை மணி நேரம் ஒரு தேதியில குடிக்க சொல்லி அவருடைய கோபத்தை ஆற்றி, ஐயா அண்ணா கவியரங்கீங்க, நீங்க எதையும் தாங்கும் இதயம் அண்ணா லட்சியம். அண்ணாவுடைய கொள்கையே எதையும் தாங்கும் இதயம் தான். அதை பத்தி பாட வந்த நீ இதை தாங்காம போயிடலாமா? அவர் தாங்கி குடிச்சுட்டு வர்ற திருப்ப புலோபுத்தன் தான். புலோபுத்தன் போகவே இல்லை கரையில். புலோபுத்த ஆரம்பிக்க சொன்ன முதல் வரியை கேட்டு கோபிச்சு உள்ள போயிட்டீங்கன்னா அடுத்த வரியை நீங்க கேட்க வேண்டாமா? அறுக்கத்தான் வேண்டும் நாவை என் அண்ணாவை புண்ணாக்கிய உன்னாவை அறுக்கத்தான் வேண்டும், இருந்தாலும் பொறுக்கத்தான் வேண்டும். உன் பூந்தொழில் அதிலேயும் புறப்பட்டு வருகிற காரணத்தால் பொறுக்கத்தான். நான் அறுத்து போயினா பொறுக்கத்தான் வேண்டும். கீழே விழுந்துச்சுன்னா மீண்டும் பொறுக்கத்தான் வேண்டும். அது மட்டும் இல்ல, நான் சொல்லுவதை நீ பொறுக்கத்தான் வேண்டும். நான் இவன் கோபமா பேசுறேன்னா அதை நீ பொறுக்கத்தான் வேண்டும். அப்ப இந்த புலவர்களிடத்திலே எது ஊடாடி போய் இருக்கிறது, கோபமாய் இருந்தாலும் தாபமாய் இருந்தாலும், அதுக்கு பிறகு ஒரு 2.25 மணி நேரம் நடைபெற்ற அந்த கவியரங்கத்தை கண்ணதாசன் இல்லையா கவியரசர் நடத்திய விதம் இருக்கிறது. புலவர்களை ஆற கட்டி தழுவி கொண்டார். கொஞ்சம் கோபப்பட்டு வேகப்பட்டு நீ திட்டுகிறாய், திட்டத்தான் வந்தேன். ஆனா தமிழை கேட்கிற பொழுது உன்னால என்னால திட்ட முடியுமா என்று புறப்பட்டு போனார். நான் என்னுடைய நூல்ல பதிவு செய்தேன். அது மட்டும் இல்ல, அன்பிற்குரியாக அவர்களுடைய அந்த உலோகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தட தெளிவாக தெரியும். கொஞ்சம் சின்ன சிக்கல் வந்தாலும் கூட சோர்வடைந்து விடக்கூடியவராக, மென்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காராக இருந்தவர்தான். அவருடைய பிறந்த நாள் இது. இதுல என்ன பேசுறீங்கன்னு ஐயா கேட்ட பொழுது நாம் முத்துக்குள் கடல் என்று தலைக்கணும். ஐயா வேண்டாமே இருக்கட்டையா ஏயா கொடுக்குறீங்க. அவர் அசல் பேரே முத்தையா, அப்பா அம்மா வச்ச பேரே முத்தையா தான். அதற்கு பிறகு அவர் கண்ணதாசன்
அது அர்த்தம் உள்ள இந்து அந்த நூலை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா அதை எழுதுற ஏன் கண்ணதாசன் பாரதி பாரதி குயில்தாசன் என்று கூட பேர் வைத்துக் கொண்டார். இந்த பேர் வைக்கிற ஒரு மரபு சுப்பு ரத்ன தாசன் சுரதா என்று பேர் வைக்கும். இப்ப கண்ணதாசன் ஏன் பேர் வச்சாருன்னா தம்பி மோகன்தாஸ் சொன்னது மாதிரி அவர் நூல்ல அதை பதிவு செய்திருக்கிறார். குடும்பத்தில் 8வதாக பிறந்த பிள்ளை, அதனால கண்ணதாசன் பேர் வச்சிருக்கிறது இல்லை. 8வதா கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான், 8வதா பிறந்தான். அவன் எங்கே பிறந்தான்னா சிறைக்குள்ளே பிறந்தான். சிறைக்குள்ளே பிறந்த கண்ணன் செய்த சாதனையில நான் பெரிதென கருதிய சாதனை எது என்று கேட்டால் 1000 பாடல்களை 1000 தெய்வங்களை மகாபலி சுப்பிரமணிய பாரதி பாடினார். ஆத்திச்சூடி இளம்புரை அணிந்து ஓணத்திற்கு முழுவன் மேனியா கருநிறம் கொண்டு கடந்து செல்லிடப்போ மகமது நபிக்கு மறையுறும் புரிந்தோர் இயேசுவின் தந்தை எனப்பட வதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணரால் வலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் நிலை ஒளிவிடும் அறிவாம் அதன் நிலை கட்டார் அந்தரை அகற்றினார் அதனருள் வாழ்க்கை அவர் வாழ்வி எய்துவோன்னு எல்லா தெய்வங்களையும் பட்டியலிட்டு பாடிய பாரதி அதை மட்டும் பெரிய தெய்வங்களை மட்டும் பாடினா இல்ல, காடனை வேடனை மாடனை சிறுதெய்வங்கள் எல்லாம் பாடிய பாரதி கண்ணன் பாட்டு எழுதினாலே தவிர ராமன் பாட்டு எழுதியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, எழுதாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாடு விடுதலை மண்ணை இழந்து அழிவுப்பட்டு கிடந்த இந்திய மக்களை விடுவிக்கிறதற்காக விடுதலை கீதத்தை சேர்த்த பாரதி இத்தனை தெய்வங்களை பாடினவன், முருகனை பாடினவன், பிள்ளையார பாடினவன், காடனை வேடனை மாடனை பாடியவன். ஏன் ராமனை பாடல, ஏன் கண்ணனை பாடினான்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால கண்ணதாசன் பேர் வச்சுட்டு இருக்கிறார். என்ன சொல்றாங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சீதை என்கிற பெண்ணை விடுதலை செய்வதற்காக அனுமன் ராமாயணத்தில் தூது போனான். சரியா? தேவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டால் தென்னிலங்கையில் இருந்து சூரபதுமன் விண்ணை விடுதலை செய்வதற்காக வீரமாக தூது போனார். கந்தபுராணத்தில் சீதை என்ற பெண்ணை விடுதலை செய்வதற்காக ராமாயணத்தில் அனுமன் தூது போனார். கந்தபுராணத்தில் தேவர்களை விண்ணை விடுதலை செய்வதற்காக வீரமாக தூது போனார். ஆனால் பாரதத்தில் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண திரும்ப சொல்ற பாரதத்தில் கண்ணதாசன் சொல்ற பாரதத்தில் சர்வ பாண்டவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பூமியை பாரதத்தை விடுதலை செய்வதற்காக மண்ணை விடுதலை செய்வதற்காக கண்ணன் போது போனார் என்ற காரணத்தால் தான் பாரதி கண்ணன் பாட்டு எழுதினார். வெள்ளை ஏகாதிபத்தியம் பெருகி இருந்த அந்த காலகட்டத்தில் கண்ணன் என்கிற கருப்பு நிற கடவுளை ஒரு கருப்பு கொடியை தூக்கி பிடிப்பதை போல பாரதி. அப்ப ஒரு விடுதலை புரட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணியனால் பாரதத்துடைய விடுதலைக்கு காரணமாக இருந்தவர் கண்ணன் என்கிற காரணத்தால் கண்ணதாசன் என்ற பெயரை நான் வைத்துள்ளேன். கண்ணதாசன் என்ற பெயரை நான் வைத்துள்ளேன். ஒரு பெயரை தான் வைத்துக் கொள்வதற்கு கூட எது காரணம்னா விடுதலை சிந்தனை. அடிமைப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை, புழுகு வாழக்கூடிய வாழ்க்கை, பொட்டு பூச்சியாய் உண்மை தேவையாய் பாவங்கள் சொல்றாரு. அப்படி அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழலாமா? இல்ல. தமிழர் ஒன்று டெல்லிக்கு அஞ்சுகிறார், வள்ளிக்கு அஞ்சுகிறார். அது என்ன வார்த்தை சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பயந்து போய் விட்டுக்கொள்ள எல்லாருக்கும் சிலர் பள்ளி மாதிரி ஊர்ந்து போய் பகைவதற்கு கொள்ளக்கூடியவார்கள். டெல்லி ஆதிக்கமாக இருந்தாலும், அல்லி ஆதிக்கமாக இருந்தாலும், பள்ளி ஆதிக்கமாக இருந்தாலும், இது எதிர்பார்க்கப்படும் கில்லி ஆதிக்கமாக இருந்தாலும் தமிழர்கள் இது பழகி போய்விடுகிறது. அடிமை சிந்தனை கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போய்விட்டது
அப்படிங்கிற காரணத்துல எதை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள இந்த பேர் மாற்றத்திற்கு காரணம் அதுங்கிறத அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற அவர் 10 தொகுதி அந்த நூல்ல பதிவு செய்கிறார். பேசுனா நிறைய பேசலாம். ஆனா அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் சொன்னார்கள். இப்ப நடந்த காலையில் நடந்த நிகழ்ச்சி, நேற்று நடந்த நிகழ்ச்சியை கூட குறிப்பிட்டு சொன்னார். என்னன்னா, மேலையில் இருக்கிற கண்ணதாசன் பாட்டை தவறா சொன்ன கீழே இருந்து திருத்துகிறார். கீழே இருந்து திருத்த வந்தாதான் அந்த திருத்தம் ஒழுங்காக திருத்த மாட்டாங்க. மேல மட்டும் செய்யக்கூடிய திருத்தம் அது வருத்தத்தில் தான் போகும். மேல் மட்டம் திருத்தி விடாது, வேர் மட்டம் திருத்தம். வேரிலே ஒரு நோய் பத்துகிறதுன்னா அதை பெரிதும் கருதி அதுக்கு மருந்து நாம் போட வேண்டும் இல்லையா? அந்த மருந்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்னா கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாம் இருந்து இந்த விடுதலை குறிப்பு இருக்கிறது. வல்லினமும் வெள்ளினமும் பயனும் போகும், வயிற்று வலி வார்த்தை நம் படையெடுக்கும், சொல்லுக்கால் எரியதடா வயிறு முன்னை சுமந்தவனும் தமிழ் பெண்ணா, சல்லி சல்லியாய் அவளை சிதைக்க வேண்டும், தடிமரத்தை ஈன்றாளா தமிழ வந்து. இந்திய எழுத்துக்காக கண்ணதாசன் எழுதின பாட்டு. பாட்டுல பாத்தீங்கன்னா தொட்ட இடம் அப்படி தகிக்கு இல்லையே, வெறும் குளிர்ச்சியான பாடல் மட்டும் பாடுறது அது ஒரே பக்கத்தை காட்டி விட்டு போகிறார்களே தவிர. ஆனால் என்னென்ன அப்ப எத்தனை பெருதற்கரிய பொருள் அதில் அடங்கி கிடக்கிறதுனா கடல் மாதிரி கருத்துக்கள் உள்ள இருக்குது. அதை அடக்கி இருப்பது ஒரு முத்தையா, ஒரு முத்து. அதுதான் அடங்கி. முத்துக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்ன, நான் தனியா உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு தேவையில்லை. முத்துக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்ன என்பதை சிறப்பதிகாரத்துக்கு போனா நீங்க விளைவிக்கலாம் இல்லையா? உள்ள இருக்கிறது மாணிக்கம், உள்ள இருக்கிறது முத்து. இப்படித்தானே சிலப்பதிகாரத்துடைய வழக்கு நடந்தது. அப்ப கண்ணகி கேட்கிற வரிகள் நினைவு. ஏன்னா ஒரு கவிஞர் ஒரு புலவர் எடுத்தாட்டு அவன் பெய்து அந்த இடத்துல அந்த சொல்ல போடுறான்னா அதுக்கு ஒரு தனித்த காரணம் இருக்கு. நீ நிறைய படைப்பாளிகள் இருக்கு. என் பக்கத்தில் பல காவியங்களை எழுதிய கவிஞர் உட்கார்ந்து புதுச்சேரியினுடைய காப்பிய போ அப்படி என்று அழைக்க இப்ப விளையாட்டு போல எழுதுல. இது எந்த வேற ஊருக்கு இந்த அடையாளம் இல்லை. அதனாலதான் கீழே இருந்து திருத்துகிறாங்க. அப்ப மேல இருக்கிறவங்க ஜாக்கிரதையா பேசணும், மேல இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற வந்தது இல்லை. அப்ப இந்த கவிஞருக்கு அது இருந்து வெறும் மென்மையா காதல மற்ற விஷயங்களை ரொம்ப நாசுக்கா நயமா பாடி கொண்டு இருக்கிற ஆளுக்கு இல்லை. ஒரிஜினல் வேற ஒரிஜினல் என்னன்னு சொல்லி சொன்னா திராவிட பருத்தி வெடித்து தேசிய நூலாக மாறியது. எங்க இருந்து விளைஞ்சது இங்க விளைஞ்சது. இங்க நாங்க ஒரு தப்பு அவர் எல்லாத்தையும் போறாங்க. ஆனா அவருக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் காரணமாக அவர் வேறொரு துறையிலே போய்விட்டாது கூட இந்த அடிப்படை குணங்கள் மாறின, இந்த அசல் தன்மை ஓரிடத்தில் கூட மாறின. இவங்க பாட்டு தமிழ் திரையுலக வரலாற்றுல எத்தனையோ வகையான பாடல்கள் இருக்குது. கண்ணதாசன் எழுதியிருக்கக்கூடிய பாட்டு கைராசி திரைப்படத்துல அந்த பழைய சங்கர் ஒரு இயக்குனர், அது இவர் தான் விஸ்வநாத ராமமூர்த்தி தான் இசையமைப்பது. அதுல எழுதியிருக்கிறாரு, ஒரு காதல் கடிதமா எழுதுறாரு. காதல் கடிதமா எழுதுறாரு. பாட்டு நீங்க கேட்டுக்கிறாரு, திரும்ப வாய்ப்பு இருந்து கேட்டுப்பாரு. விரிந்த காதலி காதலுக்கு எழுதுகிற கடிதம். அன்புள்ள அத்தான் வணக்கம். பாட்டு கேட்டுக்கீங்களா? கொஞ்சம் போய் கேட்டுப்பாங்க. அன்புள்ள அத்தான் வணக்கம். எப்ப எழுதுறாரு? நமஸ்காரம் வாழ்ந்த காலகட்டத்தில் வணக்கம் அத்தான் இல்லையா, சுவாமி இல்லையா, பிராணநாதா, பிரபு. இப்படி திரைப்பட உலகத்திலும் சரி
நாடக உலகத்திலும் சரி, இந்த பிராணநாதாக்களும் பிரபுக்களும் இருந்த பொழுது பாட்டு என்ன வருது? அன்புள்ள அத்தான் வணக்கம். அந்த அத்தாங்கிற சொல்றது பாருங்க, இவருக்கு ரொம்ப பிடித்தமான சொல். அன்புள்ள அத்தான் வணக்கம். அந்த சொல் இவருக்கு ரொம்ப பிடித்தமான சொல். கவிஞர்களுக்கே பிடித்தமான சொல். பாவேந்தர் ஒரு இடத்துல எழுதுறாரு, ரொம்ப பிடித்தமான வரி. முத்துப்பல் சிரித்தால் முகமெல்லாம் சிரிக்கும் அத்து மீறிய அழகு. எவ்வளவு அழகான்னு கேட்டா, முத்துப்பல் சிரித்தால் முகமெல்லாம் சிரிக்கும் இல்லையா, அத்து மீறிய அழகு. அந்த முகத்துல அத்தான் என்றனர். பாவேந்தர் பாட்டை நீ எதிர்பாராத புத்தகத்தை எடுத்து பாருங்க. அத்தான் என்றார். இவ்வளவு அழகான முகத்துல இருந்து மச்சான் அப்படின்னு வந்து ரொம்ப மோசமா இருக்கும், கேவலமா இருக்குன்னு புத்தான வாயால் அத்தான் என்றார். அந்த முகமே அழகாயிடுச்சு பாவேந்தர் பாடுவார் இல்லையா? நான் யோசித்து பார்த்தேன், தொல்காப்பியத்துல ஆழக்கரை கொண்டவர் தமிழ் கடலின் கரைவரைக்கும் சென்று பார்த்து, தம்பி இங்க இளங்கோவன் அமர்ந்திருக்கிறார், எனக்கு மகிழ்ச்சி. நான் பாடமாக படிக்கிற பொழுது தமிழ அகப்புறம் என்று பிரித்தார்கள், அகத்தினை புறத்தினை என்று பிரித்தார்கள். ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? நிறைய படைப்பாளிகள் தமிழ் படித்தவர்கள் இருக்கிறீர்கள், இருந்தாலும் இந்த செய்தி நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வேற ஒரு அகத்திற்கும் புறத்திற்கும் என்ன வேறுபாடு? உறவர்கள் திடீரென்று புறப்படுவார்கள், இடையிலேயே அகப்படுவார்கள். புறத்து போய் அவனால் இந்த ரெண்டு உணர்வையும் தவிர்க்க முடியாது. இதுக்கு பெரிய ஒரு சொற்பொழிவு தேவைப்படக்கூடிய நேரம் இருக்கிறது என்றால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதுல வந்து நச்சினார்க்கினியின் எச்சிலும் நறுந்தமிழ் முகரும் என்று சொல்றாங்க. தொல்காப்பியத்துக்கு ஒரே எழுதிய நச்சினார்க்கினியர் அவருடைய எச்சிலும் நறுந்தமிழ் முகரும். அப்ப எப்படிப்பட்ட புலமை நீங்க பாருங்க. அவர் வந்து இளம்பூரர் வந்து பேராசிரியர் தொல்காப்பியக்கூடிய உரையாசிரியர். அவங்க அகம்னா என்னங்கிறத பத்தி சொல்றாங்க. இப்ப நான் அகம்னா நச்சினார்க்கினிய தமிழ் சொல்ல போறேன். அகம்னா என்னன்னா, ஒருவரும் ஒருத்தியும் கூடும் காலத்தில் பிறந்த பேரின்பம் அக்கூட்டத்தின் பின்னர் ஈண்டு இவ்வாறு இருந்தது என கூறப்படாததாய் முற்றிலும் அகத்து உள்ளத்து உணர்வே நிகழ்வது ஒன்றாக அகம் என்றார். 1968 படிச்சது. 1968 அகம்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு புறம் சொல்ல வேண்டியது. அகம் என்பது உள்ளே, அகம் என்பது வீடு, எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய பொருள்ங்கிறதாக இருக்குது. ஆனால் புறம்ங்கிறது வெளியே. புறம் பேசலாமா? அகத்தில் புறம் பேசக்கூடாது, அகத்தில் புறம் பேசக்கூடாது. புறம் பேசலாமா? தவறில்லையா? ஆனால் புறத்துக்கு அகத்துக்குள்ள வேறுபாடு என்னன்னு கலைஞர்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்ட நொடியில யோசிச்சுட்டு வந்து சொன்னதில்லை, அந்த நொடியில சொல்ற அகம் புறங்கிறதுக்கு என்ன வேறுபாடு? தொல்காப்பிய பூங்கா வெளியீட்டு விழாவில் அவர் சொல்றாரு, அகம் புறங்கிறத பற்றி கேட்டார்கள். ஏன்னா என்னுடைய பேராசிரியர் ஐயா தமிழர்கள் அவர்கள் தான் அந்த நூலை சரியா இருந்தால் பார்த்தது. அதுக்கு ஒரு அடிப்படையில் தமிழர்கள் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். தொல்காப்பிய பூங்கா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல எழுதுறது அகத்துக்கும் புறத்துக்கு என்ன வேறுபாடுன்னா, அந்த நச்சினார்க்கினியர் உரை நெஞ்சிலே படித்திருக்கிறது. நீங்க தமிழ் அகப்பாடல்ல அகத்திணை பாடல்ல யார் பேரு இருக்காங்க, யார் பேர் இருக்க சுட்டி ஒருவர் பெயர் கூட பெறார். மக்கள் முதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கூட பெறார். அகப்பொருள் பாடல்கள்ல இந்த பேர் வந்துருச்சுன்னா அது புறம் அப்படிங்கிற இலக்கணம். எவ்வளவு பெரிய நாகரிகம் பாரு, எவ்வளவு பெரிய நான் பேர் சொல்லல. கோபாலும் மாலதியும் பேசிக்கிட்ட பேச்சு ஒரு பேச்சு ஒருத்தர் எழுதுறாங்கன்னா, நம்ம தமிழ் அக இலக்கிய இலக்கண மரபுல பேர் சொல்லக்கூடாது. அகனாலும் பாடல் இருக்கும்,
பாடிய புலவன் பேர் இருக்குமே தவிர யாருக்கும் யாருக்குமாக எழுதப்பட்டது என்கிற விவகாரமே கிடையாது. அதே அசிங்கம் நினைச்சிருக்கான். என்ன சொல்றாரு? ஒருவரும் ஒருத்தியும் கூடும் காலத்தில் பிறந்த பேரின்பம். ஒருவருக்கு ஒருத்தி, ஒருவருக்கு ஒருத்தி, அது பிறகு மாறிச்சு. எங்க தெரியுது கேட்டா, கண்ணதாசனே கேட்டார், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் தான் காதல். சாதாரண திரைப்படத்துல எழுதியிருக்கிறார், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் தான் காதல். அதே கண்ணதாசன் கவியரசு நான் கேட்டேன், ஏங்க ஒருத்தி ஒருவனை நினைத்து விடுவது காதல் சொன்னீங்க, ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் தான் காதல். எவரும் அப்படி இருக்கிறது. ஒருத்தி சட்ட புஸ்தகம் wherever she comes he also applies. எங்க அவள் சொல்ற பூரா அவங்கிற சொல்லு ஏற்படையாக இருக்கு. அந்த பாட்டுல அப்துல்லாத்தான் வணக்கம்ங்கிற அந்த பாட்டுல கண்ணு எப்படிப்பட்டதுன்னா குவளை கண், பூவிழி, நீங்க எழுதுறாங்க கருவை கண். நீ பாட்டு வந்து இல்ல, இவர் எழுதுறாரு, எழுதுற காலம் என்ன காரணம் பாருங்க. கண் எப்படி இருக்கா? தென்னவர் கையிருந்தும் திருவாழை போல் இருந்தும் கண்ணிருந்தும் இல்லை உறக்கம். கண் எப்படி இருந்தா தென்னாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வைத்திருக்கக்கூடிய வாழ் மாதிரி இருக்கிறான். தென்னவர் கையிருந்தும் திருவாழை போல் இருந்தும், ஏன்னா தென்னவர் கையில் இருக்கக்கூடிய திருவாழ் என்பது மானம் மிகுந்த வாழ். அது ஒன்று உரையை உடுத்தி கொண்டிருக்கும், இல்லாவிட்டால் பகைவனின் உடலை உடுத்தி கொண்டிருக்கும். உடலுக்கும் உரைக்கும் உடலுக்கும் இடையில அந்த உடல்ல போய் உரைக்குள்ள போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த வழி கொண்டிருக்கும். வெளியே தெரிந்து விட்டோமே என்று வாய் வெட்கப்பட்டுக் கொண்டே சிறந்த ரத்தத்தை வதிக்கிறது என்பது போல் அப்ப கண்ணை பார்க்கிற பொழுது கூட வாய் ஞாபகம் வருதுன்னா எவ்வளவு அழுத்த திருத்தமான போக்குணம் உள்ள கவிஞராக இருந்திருப்பாங்கிறதுனால ஆரம்பிச்சேன். அன்புள்ள அத்தான் வணக்கம்னா இப்ப பாருங்க, அவர் சொன்னார் ஒருவனுக்கு ஒருத்தி. நான் கலைஞத்தை கேட்டார்கள், அகத்திற்கும் புறத்திற்கு என்ன வேறுபாடுனா பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியது புறம், பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம். திரும்ப கலைஞரை பார்த்த பொழுது கேட்டேன், அது ஒன்று சேர்த்திருந்தா நல்லா இருக்குங்க. என்னப்பா, பகிர்ந்து கொண்டவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம். ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொண்டவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர்கள் பகிர்ந்து கொண்டார்களே தவிர அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. இது எங்கடா இருக்குதுன்னா இவ்வளவு இலக்கண புலிகள் வரிந்து கட்டி சொன்ன அந்த வரையறைய ஒத்த பாட்டு அடித்து தூக்குறார். அத்தான் என்ன, என்னத்தான் என்ன, என்னைத்தான் எப்படி சொல்வேன் இல்லையா? சொல்லக்கூடாதுங்கிறதுனால அத்தான் சரிய, என்னத்தான் வேற ஆளு ஏரியா மாதிரி போல என்னத்தான் இங்கே என்னைத்தான் அங்கேயும் ரூட்டு மாறுது இல்லையா? ரூட்டு மாறுது. எவ்வளவு போராட்டமான காலம் பெருகிவிட்டது என்ற காலத்தில் பார்க்க அத்தான் என்னத்தான் ஒருவனும் ஒருத்தி கூடும் காலத்தில் பிறந்த இன்பம் அக்கூட்டத்தின் பின்னர் ஈண்டு இவ்வாறு இருந்தது. யாருக்கும் புலப்படாததாய் யாருக்கும் சொல்லப்படாததாய் முற்றிலும் உள்ளத்து உணர்வு நிகழ்வது ஒன்றாக அகம் என்றார்னா சொல்லக்கூடாது, வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது. அதுதான் நாகரீகத்துடைய எல்லை, நாகரீகத்துடைய எல்லை. அவள் ஒரு தொடர்களை இந்த படத்துல கடாஸ் எழுதுல கங்கைக்கென்ன பெரிய காட்டுக்கென்ன வேலி, இது கடலுக்கென்ன மூடி. அற்புதமான பாட்டு. ஒரு விடுதலை உணர்ச்சி பெற்ற பெண்ணை பற்றி கற்பனை செய்து எழுதுகிற பொழுது அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல காதலையே அந்த தங்கச்சி விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. குடும்பத்துக்காக உழைக்கிற இவர் கடைசியில் அந்த காதலையே தாரை வார்த்து கொடுத்துருவார். பொதுவாக பெண்ணைத்தான் தாரை வார்த்து கொடுப்பார்கள். அந்த படத்தை அந்த புரட்சி பண்ணிருந்தான், ஆளை தாரை வார்த்து கொடுத்துருந்தான்.
தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான். அதுல ஒரு அற்புதமான காட்சி, பாலச்சந்தர் ஒரு உயர்ந்த இயக்குனர் அப்படிங்கிறதுனால ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு. அங்கிருந்து காதலனை தங்கை விரும்புகிறாள், புதவை தங்கை விரும்புகிறாள் அந்த தெரிந்து கொண்ட அக்கா அலுவலகத்திலிருந்து வர்ற பொழுது அவளுக்கு ஒரு கலர் சேலை வாங்கி வருவாள், வண்ண சேலை வாங்கி வருவாள். அது வரைக்கும் வெள்ளை புடவை கட்டி இருக்கிற தங்கைக்கு இந்த விவரம் தெரிஞ்சு அவளை கண்டிக்கல, கோபப்படல. வர்ற பொழுதே ஒரு வண்ண சேலையை வாங்கிட்டு வருவா. வண்ண சேலை வாங்கிட்டு வர்ற பொழுது வீட்டுக்குள்ள போய் அவள் கட்டி இனி என்ன தெரியும் இந்த வெள்ள சேலை அதை அவிழ்த்து விட்டு இந்த பெண் அந்த புறம் பின்னாடி கேமரா இருக்குது, அந்த புறம் இந்த புறம் காட்டினால் காமராக மாறி அது இந்த புறம், அந்த புறம் காட்டாமல் இந்த புறம் நிற்கிறது, அந்த புறம் இப்படி திருப்பி நிற்கிறவங்க. நீ திருப்பி அந்த படம் வந்துச்சுன்னா பாருங்க. இந்த வண்ண சேலை இப்ப இதை கற்று அந்த காட்சி ஒரு நிமிடத்துக்கு மேல இருக்க வேண்டிய தேவையில்லை. கொஞ்ச நேரம் சேலையை விட்டு எறிகிறா, அவ அப்படியே அந்த போய் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறா. கடைக்கு தூக்கி வீசப்பட்டு விட்டது வெள்ளை புடவை. இந்த பெண் அப்படி தங்கச்சி அப்படியே நிற்கிறார். இத ஒரு நிமிடத்துக்கு அதிகமாக இயக்குனர் காட்டியிருப்பார். திரும்ப அந்த காட்சி மாறி திரும்ப அந்த படத்தை போட்டுப்பாங்க. இதை இந்த கல்லூரியில ஒரு புல்வெளியில திரைய நடுவுல வச்சு அவளோட தொடர்கதை நானே அந்த படத்தை கொண்டு வந்து போட்டு காட்டுறேன். எல்லா மாணவர்கள் படம் காட்டக்கூடிய கருவி, எதிர்ந்த திரை, இருட்டு, புல்வெளியில் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளவு கேவலம் தெரியுமா? இந்த உடை மாற்றக்கூடிய இந்த காட்சி வருகிற பொழுது இங்க படம் பார்த்துட்டு வந்தவர்கள் அந்த பக்கம் போய் உட்கார்ந்து கேவலமா அங்க போனாலும் அதான் தெரிய போகுது. இடவரமாக மாறி தெரியுமே தவிர அவ்வளவு தூரம் ஒரு மோசமா ஒரு படம் என்ன உணர்வை தரணும். ஏன்னா இந்த காட்சி அதிகமா வச்சிருக்கிறான்னா அந்த பெண் வெளியே புடவை வெள்ளை புடவை கட்டி இருக்கிறாரே தவிர உள்ளாடை வண்ணாடை தான். அப்ப இந்த எண்ணம் இருக்கிறது, இந்த விருப்பம் இருக்கிறதுங்கிறத உள்ள ஒரு ஆடையில உள்ள ஆடை என்னங்கிறதையும் அந்த இயக்குனர் காட்டியுள்ளார். ஏன்னா சொல்லப்படாது, அதுக்கு மேல சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுடைய இலக்கண வரையறை அதுதான். அத்தான் என்னத்தான் என்னைத்தான் எப்படி சொல்வேன். இன்னைக்கு நச்சினாக்கினியன் இருந்தா கட்டி தழுவி இருக்க மாட்டாரா நம்ம கவிஞர்? அப்ப நான் பார்க்கிற பொழுது அத்தான் என்கிற சொல்லை எடுத்தாழ்கிற பொழுது முத்தான வாயால் முழுநிலா முகத்தால் அத்தான் என்று முகமே ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு. அப்ப இந்த பழைய பண்பாட்டு வேறுனாலும் இந்த விடுதலை எண்ணங்கள் மாறாமல் இருந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடல். ஏன்னா அவர் இருந்ததே திரை கடல் தான். கடல்ல திரை இருக்கும், அவர் இருந்தது திரை கடல்ல தான். இந்த முத்தையா கூட அந்த திரை கடலே நீ ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அஞ்சிலே உடனே இல்லையா? நான் அதுக்காக பாட்டு பேசிக்கிட்டு ஆனா வெளியே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். நினைத்து பார்த்தா இவர் பாட்டு எழுதுவார். இவர் பாட்டு துலாபாரங்கிற திரைப்படம் நினைக்கிறேன். ஜனாதிபதி குரு பெற்ற திரைப்படம். அது மலையாளத்தில் எடுக்கப்பட்டு தமிழ்ல மொழிமாற்றம் செய்யப்பட்டு அந்த சாரதாட்ட நடிகைக்கு ஜனாதிபதி விருது கொடுத்தார். அந்த படம் பார்த்தவங்க அழாம வந்து வாசகர் மட்டும் இல்லை, அந்த படம் பார்த்தவங்க அழாம அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு தொழிலாளியுடைய மனைவி கடைசியில அவன் வந்து தொழிற்சங்கத்தினுடைய நடவடிக்கையின் காரணமாக அவன் உயிர் போயிருந்து ஏதோ பறிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட தொழிலாளியுடைய குடும்பம் நிற்கதியா நிற்கிது. 3 குழந்தைக்கு விஷம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி வந்து அதை செய்திருப்பாங்க. அந்த பார்வை பெத்த குழந்தைக்கே நெஞ்சு வைக்க வேண்டி இருக்கிறதே என்ற ஒரு தவிப்பு.
பெருமூச்சு இருந்தாலும் இந்த சமூகத்தில் தன்னந்தனியாக ஒரு பெண் 3 குழந்தை வைத்துக் கொண்டு வாழ்வதற்குள்ள ஒரு சமூக சூழல் இல்லை. உழைத்து 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 வாழ்வையே கற்பூரமாக கரைத்து விட்ட ஒரு தொழிலாளியுடைய குடும்பம் நிற்கதியா நிற்கிற பொழுது இல்லையா வழியில பின்பற்றி வறுமையை பற்றி பாடவர்களுக்கு கடலாசன் என்ற ஒரு மரபு இருந்தது. பாட்டு எழுதிக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுதான். அந்த செல்வர்கள் இல்லத்தில் பொற்பண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி. அந்த செல்வர்களுடைய வீட்டுல தங்க கிண்ணத்துல பால் கஞ்சி. இங்க என்ன கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலசங்கள் வாடுது சோழி. கலசங்கள் வாடுதான். அதுவும் பட்டினியா கிடக்குது. எழுதுறதுக்கு கண்ணதாசன் விட்ட இன்னொரு கவிஞன் பிறப்பதற்கு பாத்திரம் பற்றி எனக்கு எழுதியிருக்காங்க. சாப்பிடறாங்க பற்றி கிடக்கிறான். அந்த வீட்டுல பாத்திரம் பற்றி கிடக்கும் எழுதியிருக்காங்க. கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு. ஏன் காவேரி நீர்? அது கூட இலவசமா வாங்கினதில்லை, அங்கிருந்து வந்தது. இன்னொருத்தர் கொடுத்துதான் அது கூட சேர்ந்து. கண்ணீர் உப்பிட்டு காவேரி உப்புக்கும் வாய்ப்புண்டாத ஒரு குடும்பம். இமை துளிகள் உப்பு கண்ணீர் துளிகளை விதைத்து அந்த குழந்தைய அவர் கலசங்கள் வாடுது சோரின்றி என்று சொல்ல வருகிற பொழுது இந்த வறுமையை உலகத்துல இவ்வளவு கொடுமையாக 2 வரியில சொல்லுவதற்கு எவன் முடியும்? இந்த அசல் கவியனுக்கு மட்டும்தான். திரை கடல் அவனுக்குள் அடக்கம். இந்த முத்தையாவுக்கு அத்தனையும் அடக்கம். எந்த பாட்டு அவருடைய பாட்டு என்பது அவர் பாட்டுக்கு பாடி இருக்கிறார் தவிர அவர் பாடாத வாய்ப்புள்ள ஒரு நிகழ்வு தமிழர்கள் வாழ்வில் உலக வாழ்வில் இல்லை. எல்லாத்துக்கும் பாட்டு. நம்ம ஐயா அவர்கள் சொன்னார்கள், சிவக்குழுந்தை ஐயா அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்துக்கும் பாட்டு. நஷ்டமா லாபமா ஏமாற்றமா மகிழ்ச்சியா நவரசத்துக்கு பாட்டு. பெண்ணை நீ அனுப்பி வைக்கிறீங்களா? பெண்ணை முதல்வருக்கு அனுப்புறீங்களா? கண்ணதாசன் எழுதாத ஒரு வாழ்வின் தருணம் இல்லை. எல்லா தருணங்களுக்குமான வாழ்வின் அனைத்து தருணங்களுக்குமான பாட்டு அந்த பாட்டு. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இல்லையா? மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பை எத்தனை பேர் சரியா பயன்படுத்தி இருப்பார்கள் என்பது கேள்விக்குரியாது. உண்மையான காதலை பற்றி எழுதுகிறார். ஒத்த வரிதான் அப்படியே துடி துடிக்க வச்சிருக்கு. ஏன்னா அந்த கவிதையே அப்படிப்பட்ட கவிதை என்கிற காரணத்தால் தான் எண்ணற்ற அந்த திரை கடல் அதுவே இந்த முத்துக்குள் அடக்கம் என்று சொன்னதற்கு காரணம் இதுதான் காரணம். கொடியில பூக்கிற பூ இருக்குது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா. ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. கொடியில ஒரு தடவை பூத்துருச்சுன்னா அந்த பூ மறுமுறை மலராது. ஓட்டு பூ கொடி பூ, இந்த 2 பூவுக்கு வேறுபாடு என்று பழைய பாட்டு ஒன்று. ஓட்டு பூன்னு மரக்கிளைகளில் பூக்கிற பூவுக்கும் குளத்திலே பூக்கிற பூக்கும் தாமரை பூ மலர். தாமரை பூ மலர், பிறகு மூடிக்கொள்ளும், திருப்ப மலர். ஆனால் இது இல்ல, குளத்து பூ இல்ல, இது கொடிப்பூ. கொடிப்பூ சொல்லி சொன்னா வாழ்வில் ஒரே ஒரு முறைதான் மலரும். ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா. அடிக்கடி அது வருது காதல்னா அது காதலே கிடையாது, அது நாடக காதல். இதை படித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு தோன்றியது, உண்மையான காதல் என்பது மரணத்தை போல ஒரு முறைதான். மரணம் பல தடவையா வரும். இது கண்ணதாசன் போட்ட பிச்சை. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா. ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா. இல்லையே
இல்லையே கண்ணதாசன் மரணம் அப்படிங்கிற அந்த செய்தியை நான் ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் இருந்தேன். அந்த அச்சு இயந்திரம் அடிக்கிறது ட்ரெடல் மிஷின் பார்த்துருப்பீங்க. அச்சகத்துல ரெண்டும் இப்படி எடுத்து இந்த தட்டு ரெண்டும் போய் மோகும். அச்சடிக்கிறதுங்கிறது அதுதான். கண்ணதாசன் மரணங்கிற செய்திய நான் அலுவலகம் ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்குள்ள போறேன். அங்க அச்சடிக்கு ஏன்னா கண்ணதாசன் பல பத்திரிகைகள் நடத்தின அப்ப அச்சடிக்கு கண்ணதாசன் கவியரசு மரணம். எனக்கு என்ன தோன்றியதுன்னா, எத்தனையோ இதழ்களை நடத்திய கண்ணதாசனுடைய மரண செய்தி அந்த அச்சு இயந்திரங்கள் கூட மாறி அடித்துக் கொண்டு தங்கள் உணர்வை புறப்படுத்தினர். யோசித்து பார்க்கிற பொழுது அதுதான் கண்ணதாசனுக்குள்ள சிறப்பு என்ன என்பதை எண்ணி பார்த்தால், கவியரசே நீ பூ என்று எழுதி போட்ட தாளிலும் தேன் ஈ மொய்க்கும். கவியரசே, இது காலையில் அரங்கேற்றிய கவிதையை கவியரசே நீ பூ என்று எழுதி வீசி போட்ட தாளிலும் ஈ தேன் ஈ மொய்க்கும். துய்த்தால் தாய் அமுதும் கைக்கும். துய்த்தால் தாய் அமுதும் கைக்கும். தாய் அமுதும் கைக்கும். பீலிகை கொண்டு பீலிகை கொண்டு நீ பெண்ணுருவம் தீட்டினால் பீலிகையில் இருக்கும் கண்ணும் அடிக்கும். பீலிகை கொண்டு நீ பெண்ணுருவம் தீட்டினால் வேறாயில்லை. பீலிகை மயில் பீலியின் அந்த பீலிகையில் இருக்கும் கண்ணும் அடிக்கும். பிரமனும் அந்த பாட்டை பார்த்து நெற்றியில் விரல் முடிக்கும். நான் தான் படைக்கிறதுக்குள்ள கடவுள் சொல்லையே இதை யாரா படைச்சிருப்பாங்க அப்படின்னா அவனே நெற்றி சுற்றி போட்டு முடிப்பாங்க. இந்த பாட்டு புரிகிற பொழுது நான் குறிப்பிட்டு எழுதியது இல்லையா, ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயாவுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படின்னா கடைசியில் அவர் இறுதி வந்தது அப்படிங்கிறது நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா, பாடையிலே போனாலும் கதர் ஆடையிலே போகும். வாழையிலே போனாலும் கதர் ஆடையிலே போக வேண்டும் என்ற காமராசர் சீடன்தான் உயிரை பறித்த காலனும் படிக்காத மூடன்தான். ஏன்னா அவருக்கு படிப்பு இருந்துச்சுன்னா அது மாதிரி ஏற்கனவே அவர் வேற ஒரு மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். வாழையிலே போனாலும் கதர் ஆடையிலே போக வேண்டும் என்ற காமராசர் சீடன் தான் அவர் உயிரையே பறித்தான்னா அந்த எவரும் படிக்காத மூடன் ஈர்த்து எதிரில் சிந்தனையில் கடைசிய ஒரே ஓசை உள்ள சொற்களை போட்டு பார்த்தீங்கன்னா அது கூட்டி புதிய சிந்தனையை நீங்க எழுதுறது தேவையில்லை, அதுவே கூட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு. அதுதான் தமிழுக்குரிய சுற்றுச்சூழல் படைக்கக்கூடிய ஆடு. இத்தகைய பெருந்தகை பிறந்த நாள் விழாவில் செம்மொழி விருது அப்படின்னு ஒரு விருதை தமிழ்